பாடல் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாடலாக தான் இருக்கும். ஆமாம், இந்த காலையில் ஒரு வெள்ளை கலர் வண்டி, அந்த வண்டியில் வந்து குப்பையை வந்து தரம் பிரித்து போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடிட்டே வருவாங்க. ஒரு 10 மணி 11 மணி வாக்கில் நம்ம வந்து அதை போட வேண்டியிருக்கும். இந்த திட்டம் இருக்குல்ல, இந்த வண்டி, இந்த வெள்ளை கலர் வண்டி, இது வந்து 2020 அதிமுக ஆட்சி சமயத்தில் கிட்டத்தட்ட 447 கோடி செலவு பண்ணி ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி ஒன்று, அர்பேசர் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் விட்டு சவுத் சென்னையில் 7 ஜோன்ஸ் அதுக்கு வந்து கையளிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துல இந்த வண்டி, இந்த வெள்ளை வண்டி வருது இல்ல, அந்த வண்டி மட்டும் கிடையாது, மெக்கானிக்கல் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னா இயந்திரம் கொண்டு தரையை கூட்டக்கூடிய வண்டிகள், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிரஷர் வண்டி, அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, குப்பை போட்டோன்னா குப்பையை உடனே அது கிரஷ் பண்ணி அது வந்து ஒரு அதை ஒரு இந்த ஸ்டேட்டுக்கு, லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து அது மாடிஃபை பண்ணிடும். ஸோ இந்த வண்டிகள், இத்தனை வண்டிகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்ல கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை, காலுறை, தலைக்கு, உடைக்கு எல்லாம் கவசம், இது எல்லாமே இதுல இன்க்ளூசிவ். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், திடக்கழிவு மேலாண்மை, கழிவு மேலாண்மைக்காக இது கொடுக்கப்பட்டது. ஆனா இதுல எவ்வளவு விஷயம் இத்தனை ஆண்டுகள்ல முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. தென்சென்னை மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாட்டுக்கும் இந்த ஊர் கிடக்கிற கேட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்களே வந்து பாருங்க. இது தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு திட்டம், அதாவது கழிவு மேலாண்மையில. இதுல இருந்து என்ன விடிவு காலம் பிறந்திருக்கு? இங்க துப்புரவு பணியாளர்களுக்கான ஏதாவது ஒரு வாழ்வின் நிலை வந்து மேம்பட்டிருக்கா அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்ன? ஒண்ணு வந்து தனியார் மயமாக்குதலை எதிர்த்து போராடுறாங்க. அவங்களுக்கு பணி நிரந்தரம், பணி ஓய்வூதியம், அது இல்லாம PF, இந்த மாதிரி தங்களுடைய தேவைகள். இங்கிலீஷ்ல ஷியர் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சொற்ப அடிப்படைகள். இதற்காகத்தான் 10 நாளா, அதுல 6 நாள் உண்ணாநிலை போராட்டம் அந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல அந்த சனம் வந்து உட்கார்ந்து போராடிட்டு கிடக்கு. இப்ப நான் இப்ப ஒரு திட்டம் சொன்னேன்ல, இந்த திட்டம் நீங்க இனாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. இதுல என்னத்தை சாதிச்சு கீழ்ச்சிங்க? இப்ப வடசென்னை பக்கத்துல இருக்க ஒரு 3 ஜோனை மீண்டும் தனியார் மயமாக்க, 3 ஜோன் இல்ல 4 ஜோன் நினைக்கிறேன், மீண்டும் தனியார் மயமாக்க வேண்டிய தேவை என்ன? இதுல சேகர் பாபு அவர்கள் அவருடைய தலைமையில் மேயர் அவர்களுடன் அவங்களும் கூடி பேச்சுவார்த்தை நடக்குது. தொடர் பேச்சுவார்த்தை ஒரு 3 நாட்களாக இரவு நேரத்தில் அழைக்கிறாங்க, காலை நேரத்தில் அழைக்கிறாங்க. இதுல திரு சேகர் பாபு அவர்களுக்கு என்ன வேலை? அவருடைய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை? KN நேரு அவர்களுடைய நகராட்சி மேம்பாடு அமைச்சர் அவரு இல்ல முதலமைச்சர், இல்ல துணை முதலமைச்சர், இல்ல மேயர் அவர்கள், இவங்க தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தணும். இவங்க தான் இந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும். இதுல அறநிலையத்துறை அமைச்சர் எங்க இருந்து வந்தாரு? துறைமுக பகுதி MLA. அங்க நடக்குது அப்படின்னா இந்த ரிப்பன் பில்டிங் வேற ஒரு பகுதியில இருந்தா அங்க போய் அவங்க உட்கார்ந்து போராட்டம் நடத்த போறாங்க. இதான் நடந்திருக்க போகுது. ரிப்பன் பில்டிங் இங்க இருக்கனால இங்க நடத்துறாங்க. இவருக்கு என்ன அதுல சிக்கல்? இதுல பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கும் போது நீலம் சோஷியல்ல இருந்து வந்து கேள்வி கேட்கறாங்க. நீங்க யாரு? உங்ககிட்ட நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நான் பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி, பத்திரிகை